நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆனாலும் எனக்கு வந்து ஃபேட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஸோ அதுக்கான ரீசன் வந்து உங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸா கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உங்களோட ஃபேட் லாஸ் வந்து ஸ்லோவாகலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கான சிம்ப்டம்ஸ் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க எப்பவுமே டயர்டா இருக்கீங்க. தூங்கி எந்திரிச்சாலும் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களான்னு செக் பண்ணுங்க. செகண்ட் வந்து அன்வான்டட் கார்விங்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க எப்பவுமே மைண்ட்ல வந்து சாக்லேட் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிம்ப்டம்ஸ் தான். தேர்ட் வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. இல்ல பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது அப்படின்னா அதுவும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கான ஒரு சிம்டம்ஸ் தான். நான் ஒர்க் அவுட் பண்றேன் ஆனாலும் எனக்கு பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதும் நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான். நெக்ஸ்ட் மூட் ஸ்விங். ஓகே. தூக்கம் இல்லாதனால ஸோ நம்ம வந்து அடிக்கடி அப்செட் ஆகிட்டே இருப்போம் இல்லையா, அதுவும் ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் சிம்டம்ஸ் தான். ஓகே. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரோட்டீன், ஃபைபர், ஹெல்தியான ஃபேட் இருக்கிற மாதிரியான நல்லா சாப்பிடணும். நெக்ஸ்ட் 7 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கணும். ஓகே. ஸோ முடிஞ்சா நீங்கள் வந்து உங்களோட சைக்கிளை ட்ராக் பண்ணலாம். ஸோ உங்களோட டாக்டர் அட்வைஸ் கேட்கலாம். கிராஷ் டயட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மெடிடேஷன் அல்லது வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹார்மோன்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேட் லாஸ் வந்து நடக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாடியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வெயிட் லாஸை பற்றியான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஹார்மோன் டைப் பண்ணுங்கள். அதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்தராக இதை பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.